டெக் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய சேனல் டெக்னாலஜிக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நான் பிரகாஷ், டெக் ஃபியூஷன் சேனல். நம்ம ஆல்ரெடி மோட்டிவேஷன் நியூஸ் சேனல்னு இன்னொரு சேனல் வச்சுருக்கோம். உங்களுக்கு நிறைய பேர் இணைந்திருப்பீர்கள். அதோட அந்த நபர்களுக்கு இந்த சேனல் ஒரு புது டெக்னாலஜி ஃபோக்கஸாக டெக்னாலஜி மேட்டர்ஸ் மட்டும் பேசக்கூடிய ஒரு சேனலாக இப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதுதான் இந்த சேனலுடைய முதல் வீடியோ பதிவுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். டெக்னாலஜி ட்ரெண்ட்ஸ் பற்றிய இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவுடைய முக்கியமான அம்சம்னு சொல்லலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக. முதல்ல நம்ம பார்க்க போகிற இந்த பதிவுடைய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி டெக்னாலஜி ட்ரெண்ட்ஸ் ஃபார் 2025. இந்த புது வருடத்தின் மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, டெக்னாலஜியில் என்னென்ன ப்ரோக்ரஸ் வந்திருக்கு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதில் நான் இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் என்னென்னா, ஓவராலாக என்னென்ன டெக்னாலஜி அப்படின்றத பற்றி ஒரு சினாப்சிஸ் இந்த வீடியோவில் கொடுத்துட்றேன். இதற்கு பிறகு இந்த டாப்பிக்கை தொடர்ச்சியாக பல பார்ட்ஸில் ஒவ்வொரு டெக்னாலஜி இல்லை 1 இல்லை 2 டெக்னாலஜியை பற்றி வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய முதலாவது அம்ச திட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முதல் அம்ச திட்டமாக இருக்கிறது. இந்த வீடியோவில் இந்த முக்கியமான 25 டெக்னாலஜியை பற்றி நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போகிறேன். இந்த 2025 அப்படின்றதுக்காக 25 டெக்னாலஜிஸ், 25 எமர்ஜிங் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் சில விஷயங்கள். நான் சொல்லும் போதே யோசிச்சிருப்பீங்க, ஆஹா இதெல்லாம் தானே பேச போகிறீங்கன்னு சொல்லிட்டு. இதில் உங்களுக்கு தெரிந்ததும் இருக்கும், தெரியாததும் இருக்கும். தெரிந்த விஷயங்களில் தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள், தெரியாத விஷயங்களை முழுமையாக கேளுங்கள். ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரேட்டிவ் ஏஐ, ஜென் ஏஐன்னு சொல்லுவாங்க. அடுத்தது குவாண்டம் கம்ப்யூட்டிங். மூன்றாவது 5G எக்ஸ்பான்ஷன் ஆக போகிறது. நான்காவது நம்ம ஆல்ரெடி மோட்டிவேஷன் நியூஸ் சேனல்ல பார்த்த மாதிரி வர்ச்சுவல் ரியாலிட்டி. அது நிறைய இதுலேயும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்தது ஆக்மெண்டட் ரியாலிட்டி. அடுத்ததாக நமக்கு ஆல்ரெடி பல வருடங்களாக தெரியும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஏழாவது பயோடெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர். இதுதான் ஏழாவது டாபிக்.
8வது அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ். ஒன்பதாவது பிளாக் செயின் டெக்னாலஜி. பத்தாவது எட்ஜ் கம்ப்யூட்டிங். பதினொன்றாவது பர்சனலைஸ்டு மெடிசின். பன்னெண்டாவது நியூரோமார்பிக் கம்ப்யூட்டிங். பதிமூன்றாவது கிரீன் எனர்ஜி டெக்னாலஜிஸ். பதினான்காவது வேரபிள் ஹெல்த் மானிட்டர்ஸ். பதினைந்து எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி. XR for training. பதினாறாவது வாய்ஸ் ஆக்டிவேட்டட் டெக்னாலஜி. பதினேழு ஸ்பேஸ் டூரிசம். பதினெட்டு சிந்தட்டிக் மீடியா. பத்தொன்பது அட்வான்ஸ் ரொபோட்டிக்ஸ். இருபதாவது ஏஐ இன் சைபர் செக்யூரிட்டி.
21 டிஜிட்டல் ட்வின்ஸ். இருபத்தி 22 சஸ்டைனபிள் டெக்னாலஜி. இருபத்தி 23 டெலிமெடிசின். இருபத்தி 24 நானோ டெக்னாலஜி. கடைசியாக 25வது ஏஐ ட்ரைசம். அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 25 டெக்னாலஜியை பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோவை தொடர்ந்து பல பதிவுகள் இந்த டெக்னாலஜியை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல ஆரம்பிப்போம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் இந்த டெக்னாலஜியுடைய விஷயங்களை சொல்லுவதற்கு முன்பாக, டெக்னாலஜியில் நம்ம பல விதமாக ஏஐலேருந்து ஆரம்பித்து பல இதை பார்த்துட்டோம். இப்போது இது மட்டும் தானா அப்படின்றது இல்லாமல் மொபைலில் என்ன டெக்னாலஜி, லேப்டாப்ஸில் என்ன டெக்னாலஜி, அந்த மாதிரி பலவித ஃபீல்டை கவர் பண்ணலாங்கிறதும் இந்த சேனலுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. நான் சொன்ன மொபைல், லேப்டாப் அவ்வளோதானா அப்படின்னா அதுவும் கிடையாது. கன்சியூமர் குட்ஸ், அதாவது கன்சியூமர் டியூரபிள்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், ஏர் கண்டிஷனர்ஸ் மற்றும் டெலிவிஷன்ஸ், சவுண்ட் ரெக்கார்டர்ஸ், பலவிதமான டெக்னாலஜியை பற்றி நம்ம என்னென்னலாம் நியூவாக வருதோ அதை பற்றி கவர் செய்து விடலாம் அப்படின்ற ஒரு எக்ஸாஸ்டிவ் ஐடியாவோட தான் இந்த சேனலை நான் ஆரம்பிக்கிறேன். இது பியூர்லி டெக்னாலஜியை டார்கெட் பண்ணின ஒரு சேனலாக இருக்கும். ஸோ ஒரே விஷயம் சொல்லணும்னா, டிக்ஷனரியை பார்க்கும்போது எப்பா டெக்னிக்கல் டிக்ஷனரி இருக்காப்பா அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னாலஜி சேனலை நீங்கள் ரெஃபர் செய்ய வேண்டுமென்றால் இந்த சேனலை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கண்ணோட்டமாக இருக்கிறது. இதில் குறைகள் நிறைகள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் அதை பார்த்துக்கணும்னு ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த சேனலை ஆரம்பிக்கிறேன். உங்களுடைய ஆதரவு, பேராதரவு இந்த சேனலுக்கு எதிர்பார்க்கிறேன். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான், அதனால் ரொம்ப சிம்பிளாக வச்சிடலான்னு பார்க்குறேன். போகிற வீடியோஸில் கிட்டத்தட்ட 7லேருந்து 10 நிமிஷம் வீடியோ, இல்லைனா ரொம்ப லாங்காக போச்சுன்னா ஒரு 20 நிமிஷம் வீடியோ கூட நான் போட தயாராக இருக்கும். இந்த சேனலில் நான் போட போகிற வீடியோஸ் வாரத்திற்கு 2 வீடியோ இருக்கும். புதன், வெள்ளி இந்த 2 நாளில் நான் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட டைம்னு சொல்லும்போது டே, புதன் வெள்ளி அப்படின்ற 2 டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8
வாரத்துக்குள்ளே நான் வந்து இந்த வீடியோவை வாரத்திற்கு 2 வீடியோஸ் உங்களுடைய மனதை தொடும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ பதிவை இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். டெக்னாலஜி அப்டேட்ஸ் தொடரும். வணக்கம்.